மாரி செல்வராஜின் இயக்கத்தில் வந்திருக்க பைசன் படம் நல்லா அருமையாக எடுத்திருக்காப்புல. முதல் திருப்பு பார்த்தேன், அந்த கதை புரியலை. ரெண்டாவது திருப்பு பார்க்கும்போது அவர் சொல்ல வந்த கருத்து தெளிவாக புரியுது. இரண்டு சமூகமும் ஒன்றிணையணும், சாதி மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும், அனைவரும் சமமாக எல்லா மனிதரும் நினைக்க வேண்டும். தென் மாவட்டத்தில் எதனால் இந்த கொலை தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு, அதுக்கு காரணம் என்ன நடந்துச்சு, அதேமாதிரி அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க எப்படிப்பட்டவங்க, இந்த சமூகத்தை சேர்ந்தவங்களும் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு ரெண்டு சமூகத்தையும் ஒன்றிணைக்கிறதுக்காண்டி மாரி செல்வராஜ் இந்த படத்தை எடுத்திருக்காப்புல. தேவேந்திர குல சமூகமும் நாடார் சமூகமும் இரு சமூகமும் ஒன்றிணைவதற்காக இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த இரண்டு சமூகத்திலையும் ஒரு சில கருத்து வேறுபாடுகளால் என்ன சொல்ல வேண்டாத சில பிரச்சனைகள் நடந்தது. அதனால் நிறைய உயிர் பலி போச்சு. ஆனால் இனி அப்படி நடக்கக்கூடாது, ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு தான் மாரி செல்வராஜ் படம் எடுத்திருக்காரு. நல்ல தெளிவாக புரியுது. நாடார் சமூகத்து மேலே தேவேந்திர குல சமூகம் அவங்க மேலே ரொம்ப அன்பு கூடியிருக்கு. ஏன்னா தேவேந்திர குல சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் கபடி போட்டியில் நல்லா விளையாடுறாரு, அவருக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவரை ஊக்குவிச்சு அவரை நேஷ்னல் பிளேயராக உதவி அவங்களுக்கு தேவையான நிதியெல்லாம் கொடுத்து செஞ்சது ஒரு நாடார் சமூக தலைவர். இதுதான் அந்த படத்தில் உள்ள கதை. சரியா? நாடார் சமூகம் இருக்கையிலே நல்ல தலைவர்கள், அந்த சமூகமே நல்ல சமூகம் தான், அது எந்த கருத்தும் கிடையாது. இரு சமூகத்துக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடால் பல பிரச்சனைகள் தென் மாவட்டத்தில் நடந்துச்சு. அதைத்தான் மாரி செல்வராஜ் காமிக்கார். இதனால தான் நடந்துச்சு. இனி அந்த பிரச்சனைகள் இன்னும் நடக்கக்கூடாது, இரண்டு சமூகமும் ஒன்று இணைந்து இருக்கணும்னு சொல்லி தான் அந்த படத்தை எடுத்திருக்காப்புல. நாடார் சமூகத்தில் உள்ளவங்க எல்லோருமே நல்ல குணம் உள்ளவங்க, யாருக்குனாலும் உதவி பண்ணுவாங்க. அவங்க தொழில் பண்ணி முன்னேறி இன்றைக்கி உலக அளவில் இருக்காங்கன்னா நாடார் சமூகம் பொருளாதாரத்தில் பெரிய லெவலில் முன்னேறிட்டாங்க. அவங்களுடைய திறமை, அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய சேமிப்பு, அவங்களுடைய விடாத முயற்சி, தொழிலில் வெற்றி பெற்றிருக்காங்கன்னா அவங்களுடைய நிறைய தியாகங்கள். ஒரு தொழில் பண்ணி முன்னேறணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய தியாகங்கள் பண்ணிட்டுருக்கோம். நல்லது கெட்டதுக்கு போக முடியாது, ரொம்ப நேரம் நிற்கணும், ரொம்ப நேரம் காத்திருக்கணும், அப்போ தான் அந்த காசை சம்பாதிக்க முடியும். நிறைய இழப்புகளை இழக்க வேண்டியிருக்கும். பொருளாதாரத்தில் திடீர்னு அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகும். அதெல்லாம் கடந்து இன்றைக்கி நாடார் சமூகம் பெரிய லெவலில் முன்னேறிக்காங்க. அவங்க மற்ற சமூகத்துக்கும் உதவி பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. நிறைய நாடார் சமூகத்தை சேர்ந்த சொந்தங்கள் எனக்கும் உதவியிருக்காங்க. நாடார் சமூகம் நல்ல ஒரு சமூகம், எல்லா சமூகமும் ஒன்றிணைந்து தமிழ் சமூகமாக வாழணும். இதுதான் என்னுடைய ஆசை. எல்லா சமூகமும் ஒன்றிணைந்து தமிழ் சமூகமாக வாழணும்.